2038 ஒரு குறுங்கோள் வந்து பூமியில் மோத போகுது. இதனால் பூமியினுடைய பருவநிலையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுதா நாசா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரவலாக 2-3 நாளாக எல்லா செய்திகள்லையும் நம்ம இல்லை இன்ஸ்டாலையும் பார்க்குறோம். உண்மையிலே என்ன நடக்க போகுது, இல்லை நாசா அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நாசா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு தகவலையும் சொல்லலை. ஆனால் அந்த தகவல் வந்து நாசாவில் இருந்தால் வந்திருக்கு. என்ன குழப்புற மாதிரி இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நாசா வந்து நாசாவுடைய சயின்டிஸ்ட்டு அவங்களுடைய பார்ட்னர் சயின்டிஸ்ட்கெலாம் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பார்த்தோன்னா பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்டர் ஏஜென்சி டெலிடாப் எக்ஸசைஸ். இது வந்து 5வது தடவையாக நடக்குது. 2013 வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஹைபாத்தட்டிக்கலாக ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இன்னிலேருந்து 14 வருஷம் கழித்து பூமியை வந்து தாக்க போகுது. அதோடைய சைஸ் நமக்கு தெரியாது, அதோடைய காம்போசிஷன் நமக்கு தெரியாது. ஆனால் பூமியை வந்து மோதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 72% இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய செயல்திறன், நீங்கள் என்ன மாதிரியான செயல் திட்டங்களோடு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸாக தான் வந்து அன்னைய எக்ஸசைஸ் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நடந்தது. ஜான் ஹாப்கின்ஸ் அப்ளைட் ஃபிசிக்கல் லேபில் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து நடந்தது. ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் பண்ணி இந்த மாதிரி 2038 வந்து ஒரு பெரிய விண்கல் வந்து பூமியில் மோத போகுது, பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லா நியூஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உண்மையான செய்தி கிடையாது. இதோடைய சாராம்சம் வந்து இதுதான். ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று நடந்தது. அங்கே வந்து ஹைபாத்தட்டிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஃபெலோ சயின்டிஸ்ட்க்கு வந்து கொடுக்கப்பட்டது. அது வந்து செய்தி வந்து தவறுதலாக பரப்பப்பட்டது. இதுதான் விஷயம். ஸோ ஆனால் நம்ம இந்த விஷயத்துக்கு கொடுக்கப்பட்ட கவனம் வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. வேறு அமெரிக்காவில் வந்து அவ்வளோ ஃப்ளட் வந்தது. லிபியாவில் வரலாறு காணாத மழை வந்து பெஞ்சதுனால அங்கே வறட்சி சந்திச்சதுனால வெள்ளம் வந்து ஏற்பட்டது அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளுடைய பேரிடர்களை பேசிட்டு வந்திருந்த நாம் இப்போ சமீபமாக இந்தியாவிலேயே வந்து நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்லேயும் வந்து பெரிய பெரிய பேரிடர்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பேச தொடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு நிலப்பரப்புக்கு புதுசாக வந்து வெப்பங்களை வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து வீசிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு புது விதமான கான்செப்ட் நம்மளை பொறுத்தவரை, நம்மளுடைய கிளைமேட் பேட்டர்னை பொறுத்தவரை ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது புதுசாக இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான இந்த மார்ச்லேருந்து ஜூன் வரை பயங்கரமான ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. வெப்ப அலையும் வந்து தமிழ்நாட்டுக்கு வீசியிருக்கு. ஸோ தவறுதலாக பரப்பப்பட்ட ஒரு வதந்திக்கு நம்ம கொடுத்த முக்கியத்துவத்தை வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு வேளை 2038 வருது, பூமி அழிய போகுது, அதனால் நம்ம அது முக்கியமாக பெருசாக பேசணும் அப்படின்னாலும் இந்த கிளைமேட் சேஞ்சும் அதுக்கு நிகரான பாதிப்பையும் அழிவையும் தான் தரப்போகுது. அதை பற்றி நம்ம ஏன் இன்னும் பேசாமல் இருக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி தான் இப்போ எழுது. ஸோ நம்ம இனிமேலாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றின பிரச்சனைகளை தொடர்ந்து பேசும், அதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்குண்டான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற கூட அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்விகளை எழுப்பும். அதுக்குண்டான நடவடிக்கைகளை நம்ம அரசாங்கத்தை எடுக்க வைப்போம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன்.